ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறல, நிஜம்தான். இந்த சாவித்ரி, சத்யவான் சாவித்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மூளை உள்ள பொம்பளை இன்னும் யாரும் பிறக்கலை இந்தியாவில். வெளிநாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. சத்யவானுக்கு இறக்குற டைம் வந்துச்சு, அம்மன் வந்து கூட்டின்னு போகிறாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரோட உயிர் கொடுங்க, அது கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் சாவடிக்க. இல்லை விதி பிரகாரம் தான்மா நான் செய்வேன் அப்படின்னு எமன் சொல்கிறான். உட்காந்து கொஞ்சம் யோசிச்சா, எனக்கு ஒரு வாரிசு வேணுங்க, இப்போ பதிவிரத, எனக்கு ஒரு வாரிசு வேணுங்க. நான் தந்து விட்டேன். டக்குன்னு ராஜாவாக இருந்தாலும் யாரானாலும் கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. தந்து விட்டேன். சரிப்பா, எனக்கு வாரிசு வேணும், நான் வந்து பதிவிரத, எங்கள் வீட்டுக்காரன் நீங்கள் பிடிச்சிட்டு போகிறீங்க, அப்போ எப்படி எனக்கு வாரிசு வந்துடும்? அப்போ தான் அவன் யோசிக்கிறான். சத்யவானை விட்டு கொடுத்துட்றான். அதுதான் பெண் புத்தி பின் புத்தி. யோசித்து செயல்படுவா. அந்த மாதிரி இன்னும் சத்யவான் சாவித்ரி மாதிரி ஒரு ஆள் இது இப்போத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அதுதான் நான் எடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்தியாவில் இன்னும் பிறக்கலை, வெளிநாட்டில் இருக்கான்னு இந்த பாவம் கேள்விக்கு தெரியல.